ஆணாக அமர்ந்திருக்கு. கொன்றை மாலை அணிந்தவன் மதி அணிந்தவன் கங்கையில் தாழ்ந்து சொங்கும் சடை உடையவன் யாசகம் பெறுபவன், யாசகத்தை உணவாக கொள்பவன் உமைபாகன். அந்த இறைவன் எழுந்தருளிய தலம் திருவாழ்கொழி புத்தூர். அத்தலத்து இறைவனை மழைக்காலத்தில் மலரும் கொன்றை மலர்களை தூவி நீலகண்டனின் திருவடிகளை காண்போம். நம்ம மந்திரத்துக்குள்ளே போகலாம். குறிப்புரையை வச்சு ஒன்றும் நம்ம குறிப்புரையில் என்ன இருக்குன்னு வாசிக்கிறேன் பாருங்க. கார்காலத்து பூவை தூவி திருவடியை தரிசிப்போம் என்கின்றது. ஆமாம், அதுதான் சொல்லுது. யார் மறுத்தா? நமக்கு உணவு ஊர்ப்பிச்சைதான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெண்ணை ஒரு பாகமாக கொண்டிருக்கிறான் என்பது நயச்சுவை காண்க. நகைச்சுவையெல்லாம் பார்க்குற இடம் இது கிடையாது. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பார்ப்போம். மந்திரத்தின் பொருள் பார்க்கலாமா? இறைவனுடைய தலைக்கோலத்தை இந்த மந்திரம் விரித்து சொல்லுகிறது. அவ்வளோதான், ஒரே வரி தலைக்கோலம். கொன்றை மதி அப்படின்னு சொல்லிட்டாலே தலைக்கோலம் தான், சிவனுக்கே உரியது. அதுதான் தலைக்கோலம். கொன்றையினுடைய நிறம், அதனுடைய மனம், அதனுடைய தேன், இதெல்லாம் நம்ம இதில் படிச்சிருக்கிறோம் பண்டிதமணி உரையில். தேன் பேரின்பம், அதனுடைய நிறம் அம்மை, இப்படியெல்லாம் அதில் விரிவாக படிச்சிருக்கிறோம். மதி எப்போ சொன்னாலும் இறைவனுடைய பெருங்கருணை. கங்கை பேராற்றல். தாழ்ந்து தொங்குகின்ற சடை நடராஜரா பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். யாரா பார்க்கக்கூடாது? பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ யோக வடிவம்னு எடுத்துக்கிடலாம். என்ன வடிவம்? ஆமாம் ஆமாம், தாழ்ந்து தொங்குகின்ற சடை. தாழ்ந்து தொங்குகின்ற என்பது சடையினுடைய நீளத்தை குறிப்பதற்கு சொல்லப்பட்டது. இது யோக வடிவமாக எடுத்துக்கணும். ஆமாம். யாசகத்தை பெற்று உண்ணுகிறான் என்பது, ஆமாம், உயிர்களுக்கு தேவையற்றதை அவன் பெறுகிறான். உண்ணுகிறான் என்பதற்கு பொருள் தனக்குள் ஒடுக்கி கொள்ளுகிறான். அவ்வளோதான், தனக்குள் ஒடுக்கி கொள்ளுகிறான் அல்லது தன்னுடைய ஆற்றலுக்குள் வைக்கிறான். இந்த தலத்திற்கு சென்று உமைபாகன் ஒரு பாகமாக கொண்ட சிவபுரான். உமைபாகன்கிறது அருளை குறிக்கிறது தானே நமக்கு. கொன்றை மலர்களை தூவி கரைமுடத்தான் திருவடிகளை காண்போம். மாமலரிட்டு தலைவன் தாழ்நிழல் சார்வோம். அதுதான் அதில் இருக்குது. தான் நெடு மாமலரிட்டு, தாழ் நெடு மாமலரிட்டு. உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க? தாழ் அந்த புத்தகத்தில் எப்படி பிரிச்சிருக்காங்க? கடைசி வரி. 3வது மந்திரமா 4வது மந்திரமா? சரியா. காரிடு மாமலர் தூவி கரைமுடற்றானடி காண்போம். மாமலர் தான் இருக்குது. 4 பார்க்குறோம். அதாவது காரிடு மாமலர்னு தான் இருக்குது, ஆனால் உரையில் கொன்றைன்னு எடுத்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு முதல்ல மந்திரம் நடத்தும் போதே சொன்னேன், சிவன் பூஜைக்குரிய மலர்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் உரை எடுத்து பார்த்தா தெரியும். தாமரையையும் குறிக்கும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போவும் நீங்கள் தாமரைன்னு சொன்னால் யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட மலரை யாரும் சொல்லலை. அப்பர் சொல்லலையா? சம்பந்தர் சொல்லலை. என்ன மலர்னு சொல்லாத போது நீங்கள் கொன்றையை என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆமாம், கொன்றை மாலையே சொல்லலாம். 4வது மந்திரம் எதில்? அந்த புக்கிலையா? உங்கள் என்ன புக்கு அது? எழுதுங்க. காரிடு மாமலர் தூவி கரைமுடற்றானடி காண்போம்.
இதில் நம்ம திரும்பி போய் பார்த்தோம்னா நிறைய விஷயம் புரியும். மந்திரம் 1 பாருங்க, மந்திரம் 1 கடைசி வரி பாருங்க, வாசிங்க. அங்க வந்து அந்த செய்தியை எழுதுங்க, அந்த செய்தியை எழுதுங்க. மணமுடைய மலரை தூவி திருவடி காண்போம். பொருள் மட்டும் எழுதுங்க, வரியல்ல. மணமுடைய மலர் தூவி திருவடி காண்போம். மந்திரம் 2 அதுவும் மணமுடைய மலர்களை தூவி. அந்த அடைமொழி எங்க மாறுது தெரியுமா? கரைமிடற்றான்ங்கிறது அங்க எதா மாறுதுன்னா விரிசடையான்னு மாறுது. அதையெல்லாம் ஏன்னு பார்க்கணும். மந்திரம் 1 இறைவனை கரைமிடற்றான்கிறாரு, மந்திரம் 2 இறைவனை விரிசடையான்கிறார். கரைமுடற்றான்னு சொல்லும்போது காண்போங்கிறாரு, விரிசடையான்னு சொல்லும்போது சேருவோங்கிறாரு. அதையெல்லாம் எழுதிருந்தீங்கன்னா தான் நீங்கள் அதை ரிவர்ஸில் போய் பார்க்க முடியும். சேருவோம். அதுக்கு நீங்கள் பழைய விளக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா யோகம்னு அதில் பொருள் கொடுத்துருப்பேன். அதுக்கு திருக்குறளை பிரமாணமாக கொடுத்துருக்குறோம். என்னது திருக்குறளில் ஏகினான் மானடி சேர்ந்தார்னா யோகம் செய்தவர்னு அர்த்தம். சேர்வோம் என்பது யோகத்தை குறிக்கும். மந்திரம் 3 மலரிட்டு தலைவன் தாளினை சார்வோம். தலைவன் சொல்றாரு இறைவனை, மாறி அந்த வார்த்தையை தான் அவர் மாத்துறாரு. மந்திரம் 4 பாருங்க, முதல் வரியை அப்படியே போடுறாரு, ஒரே ஒரு இது மட்டும் மாறுது. இங்க கடிகமல் மாமலருங்கிறாரு, அங்க காரிடு மாமலருங்கிறாரு. புரியுதா? காரிடு மாமலர் தூவி கரைமுடற்றானடி காண்போம். 4 மந்திரம். இந்த பதியத்தை கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும், அவசரப்படும். ஏன்னா காண்போம் திருவடி, காண்போம் திருவடின்னு வர்றதுனால ரொம்ப கவனமாக படிக்கணும். மந்திரம் 1 சரியைகிரியை மூலமாக இறைவனை அடைதல். மலர் இடுதல்னாலே சரியைகிரியை அதில் முடிஞ்சிடும். சரியைன்னு சொன்னாலே போதும், கிரியை கூட சொல்ல வேண்டியதில்லை. சரியை மட்டும்னு வச்சுக்கிடுங்க. மந்திரம் 2 யோகம் சொல்றதுனால யோகத்தோட சேர்த்து எதை பார்க்கணும்? கிரியை பார்க்கணும். மந்திரம் 2 கிரியையும் யோகமும் சொன்னார். மந்திரம் 3 தலைவன் அந்த வார்த்தையை வச்சிங்கன்னா அது என்ன சொல்லுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். மந்திரம் 3 தலைவன் என்ற அடைமொழியினால இறைவனை தலைவன் சொல்லுச்சுன்னா ஆன்மா தன்னை யாருன்னு சொல்லும். அப்போ அங்க ஞானத்தை பார்க்கணும். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இறைவனை ஆன்மா தலைவன் சொல்லுதுன்னா தன்னை அடிமையா பார்த்தா தான் இறைவனை யாரா பார்க்க முடியும்? அப்போ அது ஞானத்தை பார்க்கிறது. மந்திரம் 4 அதை சாதனம் சாதனத்தில் திருமுறையில் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வரிசையெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. ஞானிக்கும் என்ன உண்டு? ஞானி 4னுக்கும் உரியன் சித்தியார், ஞானி 4னுக்கும் உரியன். மந்திரம் 3க்கு முன்னாலேயும் மலரிடுறோம், மந்திரம் 3க்கு பிறகு மலரிடுறோம். 2க்கும் வேறுபாடு இருக்கு. அதை விட இது முதிர்ந்த நிலை. எது இந்த வழிபாடு என்ன நிலை? முதிர்ந்த நிலை. இப்போ நம்ம சிவ பூஜை பண்ணுறோம், அதே நம்ம குருநாதர் பண்ணுறது நம்ம பண்ணுறது ஒன்றாயிர முடியுமா? அவருடைய 1 நிமிட பூஜை நம்முடைய 1 மணி நேர பூஜைக்கு அது அவர் ஜெயித்துருவார், நம்ம தோற்றுருவோம். புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இதுதான் முதிர்ந்த நிலைன்னு சொல்கிறோம். 2ம் ஒரே தான், அதே அபிஷேகம் தான், அதே சந்தனம் தான், அதே வாசனை பொருட்கள் தான். ஆனால் அந்த பூஜை என்ன செய்து கொள்ளும்? முந்தி கொள்ளும். அப்போது மலரிடுதல் மந்திரம் 1 சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த மலரிடுதலுக்கும் 4வது மந்திரத்தில் வர மலரிடுதலுக்கும் ஒரு அடுத்த நிலை வந்துடும். யோகம் செய்து மலரிடுதல், ஞானம் பெற்று மலரிடுதல். மாணிக்க வாசகர் தூகேன் மெழுகேன் அப்படின்னு பாடுறாருல, திருச்சதகத்தில் பாடுறாரு. தூகேன் மெழுகேன் ஆமாறும் திருவடிக்கே அகங்குளையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் அப்படி பாடுறார். மாணிக்கவாசர் எந்த நிலையிலிருந்து கவலைப்படுறாரு? நான் ஞான மார்க்கத்துக்கு போயிட்டேன், ஆனால் என்னால் பூஜை பண்ண முடியலன்னு வருத்தப்படுறாரு. புரியுதா? பூஜை பண்ண முடியல வருத்தப்படுறாரு.
அவர் இப்போ எங்கள் துறையிலலாம் பெரிய பெரிய ஸ்காலராக இருப்பாங்க, இந்த எஜுகேஷனில் பெரிய ஸ்காலராக இருப்பாங்க. அண்ணா வணக்கம். குறிப்பிட்ட பாடத்தில் பெரிய ஸ்காலராக இருப்பாங்க. தலைமை ஆசிரியர் வர்றவங்கள 2 வகை இருப்பாங்க. சப்ஜெக்டில் வெறி பிடிச்சிருக்கிற ஆசிரியர் இருப்பாங்க, சப்ஜெக்டில் உழைக்காமலே தலைமை ஆசிரியர் வர்றவங்க இருப்பாங்க. சப்ஜெக்டில் உழைக்காமலே தலைமை ஆசிரியர் ஆனவங்க பாடம் எடுக்க முடியலன்னு வருத்தப்பட மாட்டாங்க. அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக உட்காந்து பொழுது போய்க்கிடுவாங்க. சப்ஜெக்டில் வெறியாக இருக்கிறவன் பாருங்கள், அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் பாடம் எடுக்க முடியாமல் போச்சு சார், ஹெச்எம்இ ஆட ஆனும் இருக்கு சார். நம்ம வந்து புலம்புவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப சின்சியராக தலைமை ஆசிரியர் வேலைகளை முடிச்சுட்டு, தலைமை ஆசிரியருக்கு கம்பல்சரியாக ஒரு 10-12 வகுப்பு கம்பல்சரி உண்டு. ஹெச்எம்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கரெக்டாக போய் அந்த பாடத்தை என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. இல்லைன்னா ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு எடுப்பாங்க. அப்போ தலைமை ஆசிரியர் 2 வகை இருக்கிறார். என்னது, ஏற்கனவே கற்பித்த பாடத்தை கற்பிக்க முடியவில்லையே என்று ஏங்குபவர் ஒரு வகை, அதை பற்றி கவலையே படாதவர்கள் ஒரு வகை. இதில் யார் சிறந்தவர்? அந்த ஏங்குபவர். அந்த இடம் தான் இப்போ இந்த இடம். மாணிக்கவாசர் இயங்குனது அந்த இடம் தான். ஞான மார்க்கத்துக்கு போயிட்டார். ஞான மார்க்கத்தில்னா அப்போ யோகத்தில் இருக்கவும் ஞானம் பண்ணவும் நேரம் சரியாக இருக்குது. எதுக்கு நேரம் இல்லை? பூஜைக்கு நேரம் இல்லை, வருத்தப்படுறார். தூகேன் கோயிலை கூட்டுறதுக்கு நேரம் இல்லையா, ஞானம் வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறார். தூகே எனக்கு அந்த வேலை செய்ய முடியலைங்கிறார். அந்த அருட்செல்வரியார் இடத்துல பேசினா அதை கொஞ்ச நேரம் பேசினேன் கரூரில், கண் கலங்கிட்டாங்க. இன்றைக்கி நல்லா நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப உருகுனாங்க. இன்றைக்கி நல்ல பாடம் நல்லா இருந்துச்சு. அப்போது அந்த ஏக்கம்தான், அந்த நிலை தான் அது. ஆமாம், புண்பட்ட அந்த பாட்டு. பிறகு இருன்னு நீங்கள் சொன்னதுக்கு என்ன அர்த்தம், அதை ஃபுல்லாக ரொம்ப நேரம் பேசணும். இப்போ இதுதான் அதே இடம்தான். இப்போ வந்து பூஜை என்பது எப்போவும் ஒரே நிலை கிடையாது. நமக்கு திரு சிவபிரகாசத்துலேயும் இருக்குது, சித்தியாரில் இருக்குது. அவன் எல்லாத்தையுமே கைவிட்டுருவான். காலம், இடம், திசை, ஜபம், தபம் எதுவுமே அவனுக்கு கிடையாது. அப்படின்னா அப்படி கிடையலைங்கிறதுக்கு அவன் சந்தோஷப்பட மாட்டான். அந்த யோகி வருத்தம் தான் படுவான். முந்தைய மாதிரி தபம்லாம் செய்ய முடியலையே. இப்போ அபிராமி பட்டர் வந்து அம்மையை பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அபிராமி பட்டர் அம்மையை பார்க்குறது தான் அவ்வளோ கஷ்டப்பட்டார். இவர் வந்து தாடகத்தை கலட்டி வீசி அம்மை காட்சி கொடுக்குது. அப்போ அவர் அம்மையை தானே பாடணும். நீங்கள் அபிராமி தேவி பாருங்கள், அம்மையை பாடலை. என்ன பாட்டு பாடினார்னா, கூட்டியவா என்னை நின் அடியரில். அதான் அம்மையை பார்த்த உடனே பாட்டு. கூட்டியவா என்னை நின் அடியரில்ங்கிறது அம்மையை பார்த்த பிறகு பாடின பாட்டு. அதில் இருக்கிற நுட்பம் என்ன தெரியுமா, இவர் யோகம் பண்ணி திருக்கூட்டத்திலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ அம்மையை பார்க்கும்போது கீழே எட்டி பார்க்குறாரு, லட்சக்கணக்கான கூட்டம். ஏன்னா இவர் நெருப்பு வளர்த்து உள்ளே போகிறதுக்கு தயாராக, வேடிக்கை பார்க்க தான் நம்மளால் வந்துடுவானே, எவனா சாகரன்னா தான் நம்மளால் தான் உடனே வந்துடுவானே. நெருப்பில் குதிக்க போகிறாங்களாம் அப்படின்ட்டு வந்துட்டான். நெருப்பில் புழைச்சிடுவார்னு யாரும் பெரும்பாலும் வந்திருக்க மாட்டான், குதிக்க போகிறாரான்ட்டு வந்திருப்பான். அப்போ இந்த கூட்டத்தை எல்லாம் இவர் என்ன செய்கிறாரு, பார்க்குறார். மனித இனங்களை எல்லாம் பார்க்குறார். ஞானிகளுக்கு எல்லாம் ஒன்று தான். ஞானிகள் குழந்தை மனம் படைத்தவர்கிறாரு சிவஞான முனிவர் சொல்லுவார். தாய் போல எல்லாரையும் குழந்தையாக பார்க்கணும், அவன் தான் ஞானி. தாய் போல எல்லாரையும் அவன் தான் ஞானி. அப்போ அவருக்கு பார்க்குறவங்கெல்லாம் அவன் பக்குவப்படாதவங்கிறதுலாம் அவருக்கு தெரியலை. எத்தனாவது மந்திரம் கூட்டியவா? 80வது மந்திரம். 79வது மந்திரம் படி. பார்த்தீங்களா, விழிக்கே அருள் உண்டு அபிராம வல்லிக்கை. வேதம் சொன்ன வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க வலிக்கே சுடர்ந்து பாவங்களை செய்து பாலரக. அந்த விழிக்கே அருளுண்டங்கிற வரி என்ன சொல்லுதுன்னா, அம்மை வந்தாச்சுன்னு அர்த்தம். அவ கண்ணுக்கு அருள் இருக்கிறதுனால தான் காட்சி. உடனடியாக எங்கே கிளம்பிட்டார், அடியார்களுக்கு போயிட்டார். கூட்டியவா என்னை தன் அடியரில் கொடிய வினை ஓட்டியவா. அப்படின்னா அவர் எதற்காக ஏங்கி இருக்கிறார்னு அர்த்தம். இவ்வளவு நாளும் யாரை பார்க்கல, திருக்கூட்டம் இல்லை. ஜீவன் முக்தனுக்கு என்ன வேணும், திருக்கூட்டம் வேணும். அதனால் அம்மையை விட்டுட்டு அங்கே போயிட்டார், அடியாள்கிட்ட போயிட்டார். அதனால தான் மாணிக்கவாசகர் உடையாள் உந்தன் நடுவிருக்குங்கிறதும் அதே தான். நீ என் கூட இருக்கிறதோ அம்மை என் கூட இருக்கிறதோ விஷயம் கிடையாது, நான் அடியார் கூட இருக்கணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நீங்கள் என் கூட இருக்கிறதோ எனக்கு தெரியுமே, அதை பேசி என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதே தான் அபிராமியப்பட்டார். அது முதல்ல பேசவும் மறந்துட்டேன், இப்போ இந்த இடம் வந்ததுனால சொல்கிறேன். சொல்லியிருக்கிறோம். அப்போது இந்த மலரிடுதல்ங்கிறது தானே. இப்போ ஞானசம்பந்தர் வந்து அவருக்கு தெரியாத தமிழா? ஒரு வரியில் சொல்கிறதில்ல, இன்னொரு வரியில் அவர் வேறு செய்தி இல்லாமல் சொல்லுவாரா? அவருக்கு எழுத தெரியாதா? அப்போது தலைவன் என்ற வார்த்தை ஆன்மா என்ன ஆயிட்டுன்னு அர்த்தம், அடிமை உணர்வு எப்போ வரும், ஞானம் வந்தால் வரும். தசகாரிய அடிப்படையில் சொன்னால் ஆன்ம சுத்தி நிலையில் வரும். எப்போ வரும்,
ஆன்ம சுத்தி நிலையில் வரும், எழுதிவிடுங்க. ஆன்ம சுத்தி நிலையில் வரும். ஆன்ம ரூபத்தில் தன்னை யாருன்னு சொல்லும்? ஆன்ம தரிசனத்தில் என்ன சொல்லும்? யார் வந்துடுவான்? அவனை வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாற்றுறார். உடனடியாக எங்கே போகிறான்? ஆன்ம ரூபத்துக்கு போகிறான், ஆன்ம சுத்திக்கு போகிறான். ஆன்ம சுத்திக்கு போகும்போது சிவ தரிசனமும் நடக்குது, சிவ யோகமும் நடக்குது, சிவ யோகமும் நடக்குது. இந்த ரெண்டு நடக்கிற இடம் அருள்நிலை. அந்த சிவ அது போகத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு போகிறான். அந்த ஆன்ம சுத்தி நிலைக்கு பேரே அது யாரு பேர்? சுத்தி தான். சுத்தினா என்ன அர்த்தம்னா நான் அடிமைன்னு உணர்றது தான் சுத்தி. நான் யார் என்று உணர்வது சுத்தி. அது சுத்தமான ஒரு பொருள்னா என்ன அர்த்தம்? அதில் அழுக்கலன்னு தானே அர்த்தம். இப்போ ஆன்மா சுத்தமாகுதுன்னா அசுத்தமாக எப்போ இருந்துச்சு? ஆன்மாவுக்கு எது அழுக்கு அதை சொல்லுங்க. நான் தலைவன் சொல்கிறது அழுக்கு, நான் தலைவன் சொல்கிறது அழுக்கு, நான் அடிமைன்னு சொல்கிறது சுத்தமாயிட்டு, அவ்வளோதான். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த தலைவனங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அடிக்கணும். தலைவன்கிறதுல விளக்கம் சொல்லியிருக்கிறோம். 4வது மந்திரத்தில் கரைமிடத்தான் என்று சொன்னது. மந்திரம் 3 தலைவன் சொன்னார். தலைவனுக்கு இலக்கணம் என்ன? அவன் பேராற்றலும் பெருங்கருணையும் உடையவனா இருக்கணும். அதுதான் 4வது மந்திரத்தில் கரைமிடத்தான்னார். யாரா இருக்கணும்? பெருங்கருணை உடனே இருக்கணும். மந்திரம் 1 கரைமிடத்தான்னு சொல்லியிருந்தாலும் அது இறைவனை பொதுவாக அறிமுகப்படுத்தியது. மந்திரம் 3 தலைவனாக காட்டி நீலகண்டன் சொல்ல. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அவருடைய கட்டமைப்பு. தலைவனாக காட்டி நீலகண்டன் சொல்றார். அந்த பேராற்றலும் பெருங்கருணையும் உடையவன்கிறத 4வது மந்திரத்தில் வச்சு பாடினார். இப்படி விரிவாக நம்ம இந்த பதிகத்தை கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். இந்த மந்திரம் ஒரு ஆச்சரியமான மந்திரம். ஏன்னு சொன்னால் சைவத்தினுடைய அந்த முடிநிலை பயனை இதில் வச்சிருக்கிறார். திருவடி தான் நமக்கு எல்லாம். திருவடி, திருப்பாட்டு தோறும் திருவடி வருது. அதை விட முக்கியம் காண்போம்ங்கிற வார்த்தை சைவத்தில் வந்து மிகப்பெரிய சித்தாந்த கலைச்சொல். காண்போம், சேர்வோம், சார்வோம், காண்போம். இது வந்து சைவத்தில் வந்து மிகப்பெரிய சித்தாந்த கலைச்சொல். ஒரு திருப்பதிகம் முழுவதும் இதை வச்சு பாடுறார். சேர்வோம், சார்வோம், சார்வோம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. சார்வோம் இதே சொல்கிறார். பதிகத்தினுடைய நிறைவில் துயர்கடுங்கிறார். துயர்கடுதல் என்பது, துயர்கடுதல் எளிதாமைன்னா என்ன அர்த்தம்னா பிறவி துயர்கடுதல் எளிதாமை. அப்போ வீடு வேறுன்னு அர்த்தம். அதையெல்லாம் நம்ம பொறுமையாக விரிவாக பார்க்கணும். இவ்வளவு கோணத்தில் நீங்கள் பார்க்காம போகிறீங்கன்னா துயர்கடும்னா துன்பம் போகும், கவலை இல்லாமல் ஒரு காலம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், நல்லா சாப்பிட்டு தூங்கலான்னு பொருள் சொல்லுவோம். பிறவி துயர் அப்படி எடுக்கணும்.